அப்படின்னா பணம், நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லையா, பணத்தை கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு பணம் எப்பவுமே ஒரு ஈஸியாக வராது. எல்லாத்துக்கும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயை அவங்க எல்லாத்துக்கும் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மட்டும் 500 ரூபாயை பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் கூட அவங்களுக்கு வராது. அப்போ 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பணம். அந்த பணத்தை ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கும். இப்போ இந்த பணத்தை இவங்க யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி வாங்க முடியாது. அதே மாதிரி இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் 4 விதமாக 4 பக்கம் உட்காந்துருப்பாங்க. ஒரு குடும்பமாக இணைஞ்சு செயல்பட மாட்டாங்க. அதுதான் 2ஆம் பாவம் முடக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது பேச்சு. இந்த 2ஆம் பாவம் முடக்காகி அதில் புதன் ராகு சம்மந்தப்பட்டா குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் பேச்சு வராமல் கூட இருந்திருக்கு. நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். நானே 2-3 ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். அந்த 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் அந்த தசாபுத்தி மாறும்போது அவங்க சூப்பராக பேசுவாங்க. சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் இவன் பேசுவானா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கியிருக்கேன், இன்னைக்கு வாயே மூட மாட்டேங்கிறான், நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாவம் முடக்காயிருச்சு அப்படின்னா பேச மாட்டாங்க. அதே மாதிரி பேசுவாங்க, அந்த அளவாக தான் பேசுவாங்க, தேவைக்கு பேசுவாங்க. வளவளன்னு பேசுகிற வேலையெல்லாம் அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே 2ஆம் பாவம் முடக்காய் போச்சு இல்லையா. அடுத்தது முகம் எப்பவுமே ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு தன்மையில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த 2ஆம் பாவம் முடக்கானது கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது 2ஆம் பாவத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆரம்ப கல்வி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நம்ம கூட வரக்கூடிய நபர்கள் அல்லது கணவனோ மனைவியோ அல்லது உறவு, பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ நம்மளை சேர்ந்து சார்ந்து வரக்கூடிய உறவுகள் எல்லாமே 2ஆம் பாவம் தான். அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை. 2ஆம் பாவங்கிறது நமக்கு வந்து நிறையா காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். அடுத்தது நிறையா இருந்தால் நகை வாங்கி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பொன் பொருளை சேர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். இப்போ இந்த 2ஆம் பாவம் முடக்கானா இது எல்லாமே நமக்கு பாதிக்கும். பொருளாக சேர்த்த முடியாது, 10 பைசா சம்பாரிச்சா வச்சிருக்க முடியாது, எவ்வளோ வந்தாலும் செலவாயிட்டே தான் இருக்கும். அது வரவுக்கும் செலவுக்கும் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏன்னா 2 முடக்காயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிபதி எங்கே போய் உட்கார்றாரோ அந்த இடத்தையும் பாதிக்கும். அந்த 2ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமும் அவங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது. அது யோகியாக இருந்தாலும் சரி, கர்ணநாதனாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்தில் அவர் நல்லா வலுத்து ஆட்சி பெற்று இருந்தாலும் முடக்காய் போயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல சும்மா தான் இருக்கும். அதுக்கான பலனை அவங்க வேகமாக கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த 2ஆம் பாவம் முடக்க ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மொத்தமாக 12 பாவத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3ஆம் பாவம். இப்போ 3ஆம் பாவம். இப்போ 3ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு முயற்சி ஸ்தானம். எண்ணம், ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா மனசில் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அதை செயலாக்குவோம். அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். இப்போ நான் பேசணும் அப்படின்னா முதல்ல நான் என்னை தயார் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ முன்னாடி நிற்கணும், அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா? அதுதான் அந்த 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது விளம்பரம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஒருத்தர் விளம்பரம் ஆகிறதும் ஆகாமல் போகிறதும் இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சகோதர உறவு, இளைய சகோதர உறவு. இப்போ 3ஆம் பாவங்கிறது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய முயற்சிகளை சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய எண்ணங்களை சொல்லக்கூடிய இடம். இது எல்லாமே நமக்கு 3ஆம் பாவமாக வரும். இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நம்ம லக்னத்துக்கு 3ஆம் பாவம் எந்த வீடாக வருதோ அந்த வீட்டின் அதிபதி எந்த கிரகமாக வருகிறாரோ அந்த கிரகத்தினுடைய உறவு நமக்கு கை கொடுக்காது. ஒன்றும் வேண்டாங்க, கன்னி லக்னம்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடம் முடக்காய் போச்சு. 3க்கு உண்டான கிரகம் யாரு? செவ்வாய். அப்போ அவரே 8 இருக்காரு. அப்போ கணவனால் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான சந்தோஷங்களையும் கொடுக்க முடியாது.
சகோதர உறவால் எந்த விதமான சந்தோஷங்களையும் கொடுக்க முடியாது. அண்ணன் தம்பி இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி. அப்போ ஆண்கள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. இதே ஆண்களுடைய ஜாதகமாக இருந்தால் மண் மனை பூமி, இப்போ அவங்க ஒரு சொத்து வாங்கி போடுவாங்க, அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். செவ்வாயாக இருந்தால் 3ஆம் பாவம் முடக்காயி அந்த வீட்டு அதிபதி செவ்வாயாக இருந்தால் சரிங்களா. இல்லைன்னா நமக்கு அது வேற எந்த கிரகமாக வருதோ அந்த கிரகத்தினுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம எண்ணம். அப்போ ஒரு எண்ணம் வந்தோடனே அதை நம்ம செயலாக்குமா, இல்லை அதை முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுமா அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தில் இருக்கு இல்லையா. அப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது முடக்காய் போச்சு அப்படின்னா முதல்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, எண்ணத்தை கூட வெளியே சொல்ல முடியாது. நமக்கு நான் ஒரு வேலை செய்ய போறேங்க சொல்ல முடியாது. அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த தகவல் தொடர்பு சரியா இருக்காது, கம்யூனிகேஷன். அதுவும் இந்த 3ஆம் பாவம் முடக்காயி, இங்கே 2ஆம் பாவம் மட்டும் பேச்சல்ல, 3ஆம் பாவம் முடக்காயி புதன் ராகு சம்பந்தப்பட்ட இந்த குரல் வலையில பிரச்சனை கொடுக்கும். தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி தொண்டையில் கட்டி வர்றது, தொண்டையில் அடிக்கடி புண்ணாயிறது, அடுத்து அந்த தொண்டையிலேருந்து குரல் வராமல் போகிறது, இது எல்லாமே இந்த 3ஆம் பாவம். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த முயற்சிகளை செய்ய முடியாது சரிங்களா. அடுத்தது 4ஆம் பாவம். இப்போ 4ஆம் பாவங்கிறது நமக்கு என்னென்ன சொல்கிறோம், காசு வச்சிருக்கிறேங்க வீடு வாங்கவே முடியல, பணம் இருக்கு வீடு கட்ட முடியல, இடம் இருக்கு பணம் இருக்கு ஆனால் வீடு கட்ட முடியல. அடுத்தது எங்கள் அம்மா எனக்கு எப்பவுமே ஒரு நல்லதே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு பெத்த தாய் என்னைக்குமே நல்லது செய்யாமல் இருப்பாங்களா, செய்வாங்க. அப்போ தாயை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அடுத்தது வீடு, வாகனம், சொத்து, சுய சொத்து, நான் சம்பாதிக்கிற சொத்து, அம்மா சொத்து, அம்மா எனக்கு கொடுக்கக்கூடியது, அன்பாகட்டும் அரவணைப்பாகட்டும் சொத்தாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது 4ஆம் பாவம். அதனால தான் சுகம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம எத்தனை வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு நிம்மதி இருக்காது. இதே சொந்த வீட்டில் போயிட்டு சப்பாடா துளியூண்டு ஒரு 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் கூட என் வீட்டில் நான் படுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற அந்த சுகமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் சொத்து, தாய், வாகனம், இது எல்லாமே 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் முடக்காய் போச்சு அப்படின்னா பிறந்த உடனேயே தாயை விட்டு குழந்தை பிரிஞ்சிடும், அல்லது ஒரு படிக்கிறதுக்கு முடியாமல் ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பையனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் என்னதான் அவங்க அம்மா மேலே பாசமாக உயிராக இருந்தாலும் அவங்களால அந்த அம்மா அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சுங்க, அது முடக்காய் போச்சு. அதுலேயும் இந்த 4ஆம் பாவம் முடக்காய் மாந்தி கூட உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதோட நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் சரிங்களா. அப்போ இந்த 4ஆம் பாவங்கிறது தாயாருடைய அரவணைப்பு இருக்காது. மகன் என்னதான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் அம்மா சொல்லுவாங்க, இவன் என்னை பார்த்துக்கிட்டான், என்னை சின்ன பையன் தான் நல்லா பார்த்துக்கிட்டான். சின்ன பையன் கண்டுக்கவே மாட்டான், பெரிய பையன் தான் எல்லாமே பார்த்துக்குவான். ஆனால் அந்த பெரிய பையனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த பாவம் அவர்களுக்கு முடக்காய்வு. இது எப்போங்க நடக்கும்? பிறந்த குழந்தைய என்னைக்காவது அம்மா வேண்டாம், ஐயோ இவன் பிறந்த எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த வயசு வரும்போது, அந்த காலகட்டம் வரும்போது, அந்த தசாபுத்தி வரும்போது அந்த முடக்கானது வேலை செய்யும். எப்பவுமே இருக்கும், அம்மாவுக்கு மகனுக்கும் போட்டியாகவே இருக்கும், சண்டையாகவே இருக்கும். எப்போ வேலை செய்யும்? கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு பொண்டாட்டி வந்துட்டா என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடியும் கேட்கல, அதுக்கு முன்னாடியும் கேட்க மாட்டான். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு மகனுக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் பாரு, பொண்டாட்டி வந்துட்டா, பொண்டாட்டி வச்சு கேட்குறேன், என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அப்போ அப்படியே அந்த இடத்துல பகையாக மாறிவிடும். இப்போ உனக்கு சொத்து தர மாட்டேன், நான் உன்னைய நான் பார்த்துக்க மாட்டேன்,
உனக்கு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், நீ நீ நான் செத்தா கூட நீ வந்து என்னை பார்க்காத, இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அந்த பாவம் முடக்கா இருக்கும். அந்த திசை நடக்கும்போது அந்த பாதிப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும், அந்த சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த பாவங்களுக்கு உண்டான சில ஆலய வழிபாடுகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ மேஷ லக்கணமாக இருந்தால் லக்கண பாவம் முடக்கா இருந்தால் என்ன கோயில், 2ஆம் பாவம் முடக்கா இருந்தால் எந்த கோயில் அப்படின்றது நிறைய எல்லா பாவங்களுக்கும் கோவில் இருக்குது. அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்தந்த ஜாதகங்களுக்கு உண்டான ஆலய வழிபாடுகளை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? அடுத்தது அடுத்தது சொத்து. ஒரு சொத்தை வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது, வச்சிருக்கவும் முடியாது, விற்க முடியாது. ஆசைப்பட்டு டைம் நல்லா இருக்கையில சொத்தை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விற்று ஒரு லாபத்துக்காவது தேரவே தேராது. சரி வீட்டையாவது கட்டுவோம், அதுவும் தேராது. அப்போ அந்த இடத்துல அந்த 4ஆம் பாவம் முடக்கானது அவர்களே அந்த சொத்தை அனுபவிக்க விடாமல் செய்யும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் முடக்கா வந்து வீடு கட்டி போயிட்டாங்க அப்படின்னா ஒன்று தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும், இல்லைன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடம். வீடு கட்டுற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க, வீடு கட்டினதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது அந்த அதிபதி 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டி கடனுக்கு கட்ட முடியாமல், லோன் இஎம்ஐ கட்ட முடியாமல் வீடு போயிடும். நிறையா இருக்குது. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அகால மரணங்கள் ஏற்படும். 4ஆம் அதிபதி 17 அந்த முடக்காய் 12ல் இருந்தால் 12ஆம் இடம் என்பது அந்த வீட்டில் அவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக வாழவே முடியாது. எழுதி கொடுத்துடலாம். அடுத்தது வாகனம். நமக்கு பிடிச்சதா ஒரு வாகனம் வாங்குவோம், எப்போ பார்த்தாலும் அது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய வாகனத்திலையும் நமக்கு நிம்மதி இருக்காது, வீட்டிலையும் நிம்மதி இருக்காது, தாய்னாலையும் நிம்மதி இருக்காது. வீட்டை விட்டு வெளியே போனால் சூப்பராக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து கீரி பாம்பு மட்டும் சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த 4ஆம் பாவம் முடக்கு அப்படிங்கிறது, சரிங்களா? அடுத்தது 5ஆம் பாவம்.